டிவிகே அக்கா அப்படின்னு சோசியல் மீடியால பாப்புலரா இருக்கக்கூடிய இவங்க தான் கோவை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த வைஷ்ணவி. கோயம்புத்தூர்ல கரெக்டா டிவிகேயோட மாவட்ட செயலாளர் கூட தெரியாதவங்களுக்கு கூட இவங்களை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவங்க இப்ப ரீசெண்டா டிவிகே கட்சியை விட்டு வெளியே வந்திருக்காங்க. குறிப்பா முக்கியமா இவங்க ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, டிவிகே பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி, அது மட்டும் இல்லாம டிவிகேல சேர்ந்து நிறைய நலப்பணிகளை செய்யறதுக்காக தான் நாங்க டிவிகேல சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை முன் வச்சு சேர்ந்தாங்க. இப்ப திடீர்னு விலகினதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம நேற்று மதுரை விமான நிலையத்துல விஜய்க்கு கால்வ போத்துறதுக்காக போன ஒருத்தவர் மேல ஒய்பிரிவு அதிகாரி கண்ணை வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூரை சேர்ந்த வைஷ்ணவி இவங்க டிவிகேயை சேர்ந்தவங்க. இவங்க சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, இவங்க சமீப காலமாவே சோசியல் மீடியால கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஆளு. இவங்க இப்போ ரீசெண்டா டிவிகேல இருந்து நான் வெளியே வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி வெளியே வர்றதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கட்சி மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என் வளர்ச்சியை தடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு கட்சியோட வளர்ச்சியை தடுக்கிறாங்க முக்கியமா. அது மட்டும் இல்லாம நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு 5 லட்சம் சேர்த்து வச்சேன், அது ஃபுல்லாத்தையும் நான் கட்சிக்காக தான் செலவு பண்ணேன். இதையெல்லாம் தாண்டி நான் அழுதுகிட்டே அவங்கள்ட்ட போய் கேட்டேன், ஏன் என்னை கட்சியில இருந்து விளக்குறீங்க? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ அதிகமா லைக்லாம் வாங்குற, இந்த மாதிரியான காரணம்லாம் சொல்லி இனிமே நீ எங்கேயுமே வரக்கூடாது, டிவிகே சம்பந்தமா எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் நீலாம் சொல்லக்கூடாது, அதை மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி தேர்தல் கூட்டம், அப்புறம் பூத் கமிட்டி மாநாடு, இதுக்கெல்லாம் ஸ்கூல் குழந்தைங்களை கூட விடுறாங்க டிவிகேல. ஆனா என்னைய விட மாட்டாங்க, என்னைய குறிப்பா அந்த நிகழ்ச்சிக்கு வர வேணாம்னு சொல்றாங்க. அப்படி நான் இவங்களையெல்லாம் தாண்டி பொதுச் செயலாளரை பார்க்க போனாலும் மனித சங்கிலி மூலமா என்னை கீழே தள்ளி விடுறாங்க. இது மாதிரியான நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. முக்கியமா இவங்க இப்பதான் சமீபத்துலதான் டிவிகே கட்சியிலே சேர்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. சமீபத்துல சேர்ந்துட்டு அவங்களுக்கு எந்த விதமான பதவியுமே கொடுக்காத ஒரு வெறுப்புணர்ச்சி தான் இது எல்லாம் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டிவிகே கட்சியில பொறுப்பு எப்படி கொடுப்பாங்கன்னா, மாவட்ட நிர்வாகிகள்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அதாவது சொல்ல போனா அந்த கட்சிக்காக ஆரம்பத்துல இருந்தே உழைச்ச நிறைய பேர் தான் இப்போ குறிப்பா பதவிகள்ல இருக்காங்க. ஆனா இவங்க இப்பதான் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பின்புலம் பாத்தீங்கன்னா, இவங்களுடைய அம்மா டிஎம்கே, இவங்களுடைய தாத்தா ஏடிஎம்கே, இதே மாதிரி இவங்க ஃபேமிலியே இப்படி இருந்துட்டு இப்ப இவங்க கடைசியா டிவிகேல சேர்ந்திருக்காங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க டிஎம்கேல தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க, கொஞ்ச நாள் டிவிகேல இருக்க மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து விளைவி கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்ததான் இப்படிலாம் பண்றாங்க, அதனாலதான் நாங்க அவங்களுக்கு எந்த விதமான பதவியுமே கொடுக்கல அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று மதுரை விமான நிலையத்துல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வரும்போது நார்மலான ஒரு கட்சி நிர்வாகி அவருக்கு சால்வை போத்துறதுக்காக திடீர்னு கூட்டத்துக்குள்ள இருந்து ஓடி வருவாரு. அந்த ஒரு காட்சி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அவர் ஒரு நிர்வாகி அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி டக்குன்னு கண்ணெடுத்து ஒரு நிர்வாகி மேல வச்சிருவாரு. இதுக்கு அந்த நிர்வாகி ராஜ்குமார், அவருடைய பேர் ராஜ்குமார். அந்த ராஜ்குமார் இதுக்கு என்ன சொல்றாருன்னா, தலைவர் விஜயோட பாதுகாப்புக்கு வேண்டிதானே அவங்க பண்ணாங்க, இதை நான் பார்க்க கூட இல்லை, அதனால அவருடைய பாதுகாப்புக்காக பண்ணா இது நல்ல ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காரு. முக்கியமா இதுக்கு சோசியல் மீடியால எந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னா, இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, அதுக்குள்ள விஜய்க்கு இவ்வளவு பெரிய சீனா அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.